உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பிள்ங்கிறது இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். முக்கால்வாசி பேருக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன் எல்லாம் தெரியும். அந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினவன் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவன் காலேஜில் பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவன். அதனால் நீங்கள் காலேஜ்லேயும் ட்ராப் அவுட் ஆனோன்னு நான் சொல்ல. அவனுக்கு ஒரு ஐடியா இருந்தது, ஹூஸ் டைம் ஹேட் கம். ஸோ அவன் ஒரு ஸ்பீச் ஸ்டான்ஃபர்டுங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த லெக்சரில் அவங்க ஊரில் அது பேர் கமன்ஸ்மெண்ட் லெக்சர்னு பேர். ஸ்டே ஹங்க்ரி அண்ட் ஸ்டே ஃபூலிஷ். பசியோடு எப்போதும் இருங்க, முட்டாளாக இருங்க, அப்படி தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த ஸ்பீச்சை நீங்கள்லாம் கேட்கணுன்னு எனக்கு ஆசை. அந்த ஸ்பீச் உங்களுக்கு புரியலன்னா உங்கள் ப்ரொஃபஸரை சார் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, ராஜகோபால் சாரை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஸ்பீச்சை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச். அதே மாதிரி தி ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் டு பி த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா, பராக் ஹுசைன் ஒபாமா. அவர் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 8 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தப்புறம் ட்ரம்ப் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டின்னு, அதுவும் பெரிய யூனிவர்சிட்டி. இக்னரன்ஸ் இஸ் நோ வர்ச்சியூ அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பீச்சோட டைட்டில். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு நீங்கள் என்கிட்ட எல்லோரும் சொல்கிறது தான், எனக்கு தெரியாது சார், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல சார். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் வேர் தட் இக்னரன்ஸ் ஆஸ் அ பேட்ச் ஆஃப் ஆனர். நான் முட்டாளாக இருக்கிறது ஒரு ஆனர் கிடையாது. உங்களை சுற்றி சினிமா பாட்டு வர யூடியூப்பில் தான் இக்னரன்ஸ் இஸ் நோ வர்ச்சியூ ஸ்பீச்சும் இருக்குது. நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து யார் ஒபாமான்னு தேடணும். யாரும் உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்ண போகிறதில்ல. யார் ஸ்டீவ் ஜாப்ஸுன்னு தேட போகிறதில்ல. நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் ரொம்ப கஷ்டம், போய் அந்த பேப்பரை வாங்கி, டிரான்ஸ்கிரிப்டை வாங்கி அதை படிக்கிறது. அதனால் இது மாதிரி எந்த ஸ்பீச் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் ஒரு ஸ்பீச்சுங்கிறது உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். நீங்கள்லாம் இங்கேருந்து போவீங்க, வேலைக்கு போவீங்க, எல்லாமே போவீங்க. நீங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூ வில் ஆல் ஸ்டார்ட் அ ஃபேமிலி. 99% ஆஃப் யூ வில் ஸ்டார்ட் அ ஃபேமிலி, ஹேவ் சில்ட்ரன். உங்களை படிக்க வைக்கிறதுனால இந்த டீன், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, பிரின்சிபல்லாம் தே ஆர் டூயிங் எ கிரேட் சர்வீஸ் டு சொசைட்டி. ஒரு ஆண் மகனை படிக்க வச்சா அவனை மட்டும்தான் நம்ம படிக்க வைக்கிறோம். ஒரு லேடியை படிக்க வச்சிங்கன்னா அந்த குடும்பத்தையே நீங்கள் படிக்க வைக்கிற மாதிரி. எங்கள் அம்மா ஸ்காலராக இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு வெளில இப்படிலாம் படிச்சிருப்பேனானுங்கிறது சந்தேகம். எங்கள் அம்மாவோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் நாலேஜபிளாக ஆக்கிது. ஸோ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மட்டும் படிக்கலை, நீங்கள் கற்றுக்கிற நாலேஜ் உங்களுக்கு மட்டும் கற்றுக்கலை, உங்களோட ஃபேமிலி, குடும்பம், வருங்கால சந்ததிகளுக்கு கற்றுக்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ வில் கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா, யுவர் ஃபேமிலி வில் பிகம் இன் தி அப்பர் மிடில் கிளாஸ். இந்த 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கஷ்டப்பட மாட்டீங்க. இன்றைக்கி உங்கள் பெற்றோர்கள் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். உங்கள் பசங்களை ஈஸியாக படிக்க வச்சுருவீங்க. ஆல் இட் டேக்ஸ் இஸ் டு ஹாவ் அ ரொட்டீன் அண்ட் ஸ்டிக் டு தட் ரொட்டீன். சார்ட்ட இந்திரா நூயை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க அம்மா அப்பா சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் தான். 3 பொண்கள். கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் அவள் அப்பா பேர். அவன் அம்மா 3 பேரையும் படிக்க வச்சாங்க. பெரிய காலேஜுக்கெலாம் போகல, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் படித்தாங்க. அது எய்டட் காலேஜ். அதுக்கப்புறம் ஐஐஎம்மில் போய் படித்தாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க, படித்து பெரிய ஆளாகி கம்பெனியோட ஹெட் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன நாலேஜ் கற்றுக்கிறீங்கிறது தான் முக்கியம். இன்னும் பல பேர் இன்னும் படிப்பீங்க. தயவு செஞ்சு உடனே நான் எம்ஏ படிக்கணும்னு படிக்காதீங்க. 1 இயர் டைம் எடுங்க, வேலைக்கு போங்க. ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஒர்க். Society has invested a lot of money in you.
ஒரு சொசைட்டி இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்திருக்காது. எங்கள் டைமில் இவ்வளோ காலேஜ் எல்லாம் கிடையாது. யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் காலேஜுக்கே போக முடியும். ஸோ சொசைட்டி உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு. உங்கள் லைஃபுங்கிறது இன்னும் 65 வருஷம் இருக்க போகிறது. அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்காவது சொசைட்டிக்கு நீங்கள் எதாவது திரும்பி கொடுக்கணும். நீங்கள் போய் என்ன வேலை செஞ்சாலும் சொசைட்டிக்கு நீங்கள் திரும்பி கொடுக்கறது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லோரும் முதல்ல பண்ணுறது, நீங்கள் எல்லோரும் பண்ணுறது போய் முதல்ல ஒரு கடன் வாங்கி ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதோ, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதோ, ஒரு செல்ஃபோன் வாங்குறதோ. தயவு செஞ்சு கடனே வாங்காதீங்க. ரொம்ப ஈஸியாக கடன் வாங்கிறதுங்கிறது வருங்கால லேபரை இன்றைக்கே நீங்கள் விற்கிறது. கொத்தடிமை ஆகிறது தான் கடன். நீங்கள் கொத்தடிமை ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. 30,000 ரூபா சம்பளம்னா 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுப்பான். தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. மந்த்ஸ் அந்த ட்ராப்பில் மாட்டின்ட்டிங்கன்னா வெளில வர்றதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. ஒரு எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 2,000 ரூபா சேர்க்க ஆரம்பிங்க. எப்போதும் நான் எக்கனாமிக்ஸ் பேசுகிறச்ச எங்கள் வீட்டில் நான் 5 வயசு இருக்கிறச்ச ஒரு யாரோ சொந்தக்காரர் வாங்கின தங்கம் பில்லு இருக்கும். 20 கிராமுக்கு செயின் வாங்கின பில்லை நான் எங்கேயும் போட்டு காட்டுறது உண்டு. 1972 மார்ச் அந்த கடை இன்னும் இருக்குது மெட்ராஸில். 20 கிராம் 550 ரூபா இருந்தது. இன்றைக்கி 20 கிராம் 1.25 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது. இன்னும் ஒரு 1.5 வருஷம் போச்சுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். தங்கம் வெயிட் அதே தான். நீங்கள் வேயிங் ஸ்கேலில் போட்டேன்னா அந்த 20 கிராம் தான். இந்த சைடு வேயிங் ஸ்கேல் தான் ஏறிடும். ஆல்வேஸ் பணத்தோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்கன்னா பணம் கரைஞ்சிரும். கையில் பணமாக வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் எந்த எக்கனாமிஸ்ட்டுக்கும் நீங்கள் தங்கம் வச்சா பிடிக்காது. ஏன்னா அது சிஸ்டம்லேருந்து வெளில போயிடும். பணம் போய் லாக்கரில் போய் தூங்கும். சர்க்குலேஷன், வெலாசிட்டின்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். அன்றைக்கி இப்போ நீங்கள் 20 கிராம் வாங்கி வச்சுருந்தது இன்றைக்கி 2 லட்ச ரூபா ஆகிடுச்சு. லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போய் என் நகை கடையில் வச்சேன்னா எனக்கு 1.25 லட்ச ரூபா கடன் கொடுத்துருவான். ஒருத்தர் ஆத்திர அவசரத்துக்கு செலவுக்கு ஆச்சு. நீங்கள் எந்த பேங்க்கில் பணம் போட்டாலும் இது மாதிரி பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால் முன்னெல்லாம் 400 கிராம் சொன்னேன். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள்லாம் 200 கிராம் தங்கம் சேர்த்தணும். உங்கள் அப்பா சேர்த்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு போடுறது இல்லை, நம்மளே சேர்க்கணும். இன்றைக்கி ஒரு மில்லிகிராம் கூட நீங்கள் சேர்க்க முடியும். இன்டர்நெட்டில் போனீங்கன்னா மில்லிகிராம் கணக்கில் சேர்க்க முடியும். ஒரு மில்லிகிராம்ங்கிறது இன்றைக்கி 55லேருந்து 60 ரூபாக்குள்ளே இருக்கும். அந்த 55 ரூபா பெரிய பணம் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் 75% இங்கே இருக்கிறவா நினைக்க மாட்டேன். பட் ஒரு நாளைக்கு 1 மில்லிகிராம் சேர்த்தேன்னா என்ன ஆகும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 25 வருஷம் இருக்க போகிறேன். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா முதல்ல அந்த கடனை அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் கடனே வாங்காதீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ். அதனால் பஸ்ஸு நல்ல நெட்வொர்க் இருக்குது. பஸ்ஸில் போனால் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நாங்கள்லாம் காலேஜ் வரைக்கும் பஸ்ஸில் தான் போயின்னு இருந்தோம். 30 ரூபா 40 ரூபா டோக்கன் கொடுப்பான் பிடிசியில் போகிறதுக்கு, அதில் தான் போயின்னு இருந்தோம். இப்போ நம்ம பஸ்ஸு போகணும். எல்லாம் நிறைய ஸ்கூட்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு ஸ்கூட்டருங்கிறது ஓனர்ஷிப் மாதம் 3000 ரூபா. இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்கூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்கறது 3000 ரூபா. 3000 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 கிராம், 12 மாதத்துக்கு 6 கிராம், 14 மாதத்துக்கு 1 பவுன். அதுதான் இந்த ஸ்கூட்டர். அது மாதிரி பார்க்க கற்றுக்கங்க. ஸோ ஒன்றொன்றுத்தையும் வாழ்க்கையில் நுணுக்கமாக பார்க்கணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டு நாட் நீட் டுடே, இன்றைக்கி நீங்கள் வேண்டாத பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருளை ஒரு காலத்தில் விற்க வரும். இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பொருளை வாங்கினீங்கன்னா தேவையான பொருளை விற்கணும். உங்களோட ஒரு 3-4 வயசு பெரியவங்க இருக்கிறவங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணுவாங்க. சினிமாவை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு 20 நாள் டிலேட் கிராட்டிஃபிகேஷனாக ஓடிடியில் வந்துடும். மாதத்துக்கு 500 ரூபா. தியேட்டர் போகிறது, சொஜ்ஜி பஜ்ஜி திங்கிறது எல்லாமே செலவு. ஃபன்னியாக இருக்கும். பட் யூ ஆட் அப் எவ்வளோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இன் யுவர் லைஃப் அண்ட் காம்பவுண்ட் இட். தட் இஸ் வட்டி போட்டு எண்ணி பாருங்கள். 65 வருஷத்தில் உங்களுக்கு
லட்சக்கணக்கில் வரும். நிறைய பேர் பாஸ் பண்ணி நிறைய பேர் போவீங்க. இந்த லாயர் டாக்டர்லலாம் எப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது அப்ரெண்டிஸாக போய் சேருவீங்க. நீங்கள் பல இடத்துல உங்கள் பாஸுக்கு போய் ஒருத்தர் பாஸாக இருப்பார். சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ஒரு ஆசான்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு ஆசான்கள் இருப்பாங்க. நெவர் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர். மாஸ்டருக்கு மேலே எனக்கு தெரியும் நீங்கள் காமிச்சிங்கன்னா மாஸ்டர் அன்றைக்கே உங்களை க்ளோஸ் பண்ணி கதையை முடிச்சிடுவோம். அதனால் ஒரு பெரிய மாஸ்டர்கிட்ட தான் நீங்கள் போய் கற்றுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்க முடியும். சாதாரண ஆள்கிட்ட போனீங்கன்னா நிறைய கற்றுக்க முடியாது. ஸோ when you go to a great master, be careful to outshine him. வாழ்க்கையில் என்ன தொலைச்சாலும் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஆனால் உங்கள் பேர், ரெப்புடேஷன், இன்டெகிரிட்டி போயிடுச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு நீங்கள் நல்ல மரியாதை. அரசியல்வாதினா கெட்ட பேர். ஆனால் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கை நீட்டி காசு வாங்கிட்டான்னு யாராவது சொன்னாங்கன்னா ரூமர் வந்தாலே பேர் காலி. இட் டேக்ஸ் 50 years டு பில்ட் அ ரெப்புடேஷன். ஒரு பேர் சம்பாதிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அது போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால் எனிதிங் தட் காம்ப்ரமைசஸ் யுவர் இன்டெகிரிட்டினா ஆனஸ்டி, என்ன தமிழில் கரெக்டாக தெரில எனக்கு. பட் எனிதிங் தட் உங்கள் ஒழுக்கத்தை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனா அதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். எனக்கு நீங்கள் 10 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த 1 கோடி ரூபாவை சம்பாதிச்சிடலாம். அது உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும், நியாயமாக சம்பாதிக்க முடியும். அந்த 1 கோடியை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது காமராஜ் சொல்லி கொடுத்தது எனக்கு. எங்கள் அப்பா காமராஜோட பெரிய ஃபாலோவர். கூட்டிகிட்டு போய் வீட்டை காமிச்சிருக்கிறார். 7 வயசில் அவர் என்னை தொட்டாருங்கிறாரு, எனக்கு தெரியாது. இன்றைக்கி மெட்ராஸுக்கு போனீங்கன்னா திருமலை பிள்ளை ரோட்டில் ஒரு வீடு இருக்குது. அது வாடகை வீடு. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் இறந்தப்புறம் கவர்மெண்ட் அந்த வீட்டை வாங்கி மெமோரியல் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவரை சொந்த வீடுன்னு கணக்கு போட்டுறாதீங்க, அது வாடகை வீடு. அதில் போட்டிங்கன்னா ஒரு 5 ஜிப்பு, அதை அவர் செத்து போன அன்றைக்கி எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுருக்காங்க. அந்த வீட்டை போய் நீங்கள் பார்க்கணும். பாத்ரூம் தான் இருக்கும். நீங்கள் போய் அந்த பாத்ரூம் தான் பார்க்கணும். பெட்டு, சேரு எல்லாமே அப்படியே இருக்கும். எது மாதிரி பெட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் 10 வருஷம் படுத்துட்டு இருந்தான், எது மாதிரி துணிமணி போட்டுட்டு இருந்தான், அவனோட கணக்கு புஸ்தகத்தெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. He was the most powerful man in Tamil Nadu for 15 years. But he never enriched himself or his family. சொந்தமாக கார் கூட கிடையாது. மாடர்ன் டைம்ஸில் உங்கள் டைமில் அப்துல் கலாம் அது மாதிரி தான் இருந்தார். அதனால் ஒரு காமராஜ் சார் இருந்தாருங்காதீங்க. அப்துல் கலாம் அப்படி தான் இருந்தார். மன்மோகன் சிங் எனக்கு பர்சனலாக தெரியும். இன்றைக்கும் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு மாருதி 800 தான். அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் வேணால் போய் பார்க்குற மாதிரி ஒரு சிங்கிள் ரூமில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தார். நான் போய் பார்த்துருக்கேன். யாரை வேணாலும் பார்ப்பார். அதனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம், பாரதியே இன்றைக்கி தமிழில் இருக்கிற வரைக்கும் பாரதியை மறக்க மாட்டோம். நம்ம பாரதி செத்தது பிச்சைக்காரனாக செத்தார். பாரதி பிச்சைக்காரனாக செத்தும் போது இந்த ஊரில் பல செல்வந்தர்கள் இருந்தாங்க. அந்த செல்வந்தர்கள் நினச்சிருந்தா பாரதியை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கலாம். அந்த செல்வந்தர்களை யாருக்கும் இன்றைக்கி நான் போய் அந்த காலத்தில் யார் செல்வந்தர்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பாரதினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ராமானுஜம்னா ஞாபகம் இருக்கும், காமராஜ்னா ஞாபகம் இருக்கும், அப்துல் கலாம்னா ஞாபகம் இருக்கும். வாழ்க்கையில் அதுதான் முக்கியமே தவிர பணங்கிறது டிரான்சியன்ட். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, பணம் உங்களையே தேடி வரும். நாலேஜ், இன்டெகிரிட்டி, சிம்பிளிசிட்டி தான் உங்கள் வாழ்க்கையை டிட்டர்மின் பண்ணுமே தவிர உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து பணம் இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு தெரியாது. ரத்தன் டாட்டாங்கிறவன் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன். ஆனால் எந்த லிஸ்ட்லேயும் அவர் பேர் வராது. ஏன்னா எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டில் வச்சுருறாரு. அவரோட ஷேர் என்ன டாட்டா கம்பெனியில் வாங்கினாலும் 100 ரூபா சம்பாதிச்சா 70 ரூபா அவங்களுக்கு போயிடும். அந்த 70 ரூபாவும் அவர் சேரிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறார். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற 4-5 பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் அவர் கட்டினது. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கார். எவ்வளோ? 1 பெட்ரூம் வீட்டில் இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது அவருக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. தம்பி கல்யாணமும் பண்ணார். தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணார். 10 பேர் தான் கூப்பிட்டார். எவ்வளோ பேர் கூப்பிட்டாரு? 10 பேர் கூப்பிட்டார். இப்போ இன்னொரு பெரிய செல்வந்தர் பையனோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு நடத்தினார். நீங்கள் போய் இந்தியா ஃபுல்லாக சர்வே எடுத்து பார்த்தேன்னா யாருக்கு மரியாதை ஜாஸ்தின்னு பார்க்கணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த இன்னொரு மனுஷன் பண்ணது தப்புன்னு சொல்லலை. மக்கள் மனசில் மரியாதை யாருக்கு ஜாஸ்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தவறு செய்கிறது இயல்பு. ரத்தன் டாட்டாவும் தப்பு செய்வான், நானும் தப்பு செய்வேன், காமராஜும் தப்பு செய்வான், எல்லாரும் தப்பு செய்வோம். பட் ஃப்ரம் வேர் யூ கம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
பணங்கிறது ஓரளவுக்கு மேலே சர்க்கரை திகட்டும், ஓரளவு தான் நீங்கள் சர்க்கரை சாப்பிட முடியும். இன்றைக்கி உங்கள்கிட்ட அது இல்லாதனால உங்கள் வீட்டில் அது கம்மியாக இருக்கிறதுனா அதுதான் உலகம்னு நினச்சிருவீங்க. அது உலகம் அல்ல. ராமானுஜம் ஏழையாக தான் செத்தான், கலாம் ஏழையாக தான் செத்தார், காமராஜ் ஏழையாக தான் செத்தான். ஒரு அளவுக்கு மேலே 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஒரே சமயத்தில் என்னால் 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு போட முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு கார் தான் போய் யூஸ் பண்ண முடியும், 10 கார் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது வேஸ்ட்ஃபுல் கன்சம்ஷன் பண்ணாதீங்கன்னு. இந்த வேஸ்ட்ஃபுல் கன்சம்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள்லாம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. மேக் மணி ஒர்க் ஃபார் யூ, பணத்தை உங்களுக்காக வேலை செய்வீங்க. வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, சம்டைம் கோர் ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். இந்த காலத்தில் அந்த ஸ்கில்ஸ் இல்லைன்னா நீங்கள் சர்வைவே ஆக முடியாது. அது மாதிரி ஸ்கில்ஸ் என்னென்னா, கம்ப்யூட்டர். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிலன்னா நீங்கள் வெளியில் போய் சர்வைவே ஆக முடியாது. பேசிக் கோடிங், ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஹவ் டு மேக் தி கம்ப்யூட்டர் ஒர்க் ஃபார் யூ. ஏன்னா இஃப் யூ கேனாட் பீட் தெம், ஜாயின் தெம். அதனால் ஏஐங்கிறது ரியாலிட்டி. பட் ஏஐ நீங்கள் அடிமையாக குதிரையை அலெக்சாண்டர் அடக்கின மாதிரி நீங்களும் குதிரையை அடக்கணும். அந்த ஏஐங்கிற குதிரையை அடக்க நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஸ்கோர் கில்ஸ் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. வாழ்க்கையில் சம்டைம்ஸ் இந்த ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா, இந்த 90 நிமிஷம் நீங்கள் ஃபுட்பால் ஆடினீங்கன்னா 2 வாட்டி கோலுக்கு முன்னாடி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். லாட்டினில் அதை கார்டேயம், சீஸ் தி மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நீங்கள் தான் பிடிக்கணும். வாழ்க்கையில் அந்த மூமெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் கோல் ஸ்கோர் பண்ணலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக போயிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3-4 மூமெண்ட் வரும். அந்த 3-4 மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையை திருப்பலைன்னா ஒன்றுமே திருப்பாது. நம்ம வாழ போகிற 80 வயசில் அந்த மூமெண்ட் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு சீஸ் தட் மூமெண்ட். தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப், இட் வில் சேஞ்ச் யுவர் கேரியர், இட் வில் சேஞ்ச் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். கடைசியாக ஒன்றே சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இங்கே எவ்வளோ பேருக்கு உங்கள் கொள்ளுப்பாட்டி கொள்ளு தாத்தா பேர் ஞாபகம் இருக்கும்? ஆர் வெரி ஃபியூ. இதை நான் ஒரு ஜெனரேஷன் முன்னாடி கேட்டிருந்தேன்னா இவ்வளோ பேருக்கு கூட ஞாபகம் இருக்காது. பாட்டி தாத்தா பேர் ஞாபகம் இருக்கும், பாட்டியோட அம்மா அப்பா பேர் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எல்லாம் டிரான்சியன்ட். என்டையர் லைஃபே டிரான்சியன்ட். உங்களுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் மாதிரி, சினிமா மாதிரி போயிடும். இப்போ எனக்கு 56 வயசுனா எனக்கு லைஃப் அப்படியே சினிமா மாதிரி எனக்கு கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. 2/3 ஆஃப் மை லைஃப் இஸ் ஓவர். வாட் இஸ் லெஃப்ட் இஸ் 25 to 30% இஃப் ஐ எம் அலைவ். அது பேர் லாட்டினில் மெமெண்டோ மோரி அப்படின்னு பேர். எல்லாருக்கும் எண்டு வரும், எனக்கும் எண்டு வரும், உங்களுக்கும் எண்டு வரும். வண்டி ட்ரெயின் ஸ்டேஷன் எப்போ நிற்கும் தெரியாது. ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கினா இறங்கி போயிட்டே இருக்கணும். அதனால் லிவ் ஈச் டே. இன்றைக்கி அடுத்த நாளுக்கு அடுத்தால எழுந்துக்கலைன்னா யூ ஹவ் லிவ்ட் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட். இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப் டு டேட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். Since then, a year ago, he used to talk about all of your videos, and he used to sit and see, instead of seeing all the social media, he used to sit and see all of your videos and giving lectures throughout the day. And I told him that today you are the chief guest, and he was so interested, and he was telling me to ask a question to you. When you said later in one of the videos that gold rate is going on, inflation is keep on increasing. And you told to wait for a time to get invest and buy golds. So sir, it's been on increasing because in the beginning of this year it was like around 5,750 and it keep on increasing and it touched around 6,500. Yeah, it's going. Can I answer it? Yeah. Sir? So can I answer your question? Yes, sir. From 0 it went up to 5.5. So 0 to 1 is 100%. 1 to 2 is 200%, 2 to 4 is 300%, 4 to 5.5 is another 75%. So the interest rate went up 375%. So we were expecting a fall and it fell.
it fell from 2,100 to 1,850 per ounce. Unfortunately, what happened is there is two accesses in the world today, two different types of world. One is an authoritarian regime like Russia, China, and Turkey, and the other is a liberal democracy like Europe and US. So when Russia invaded Ukraine, the dollars that Russia had were frozen. So Russia and China, instead of keeping dollars, started buying gold. So that's why gold didn't fall. Now why gold it didn't really fall, it fell to 5554. From then I've been asking to buy. Why? Because everybody is expecting that America will cut interest rates. So even Jerome Powell is now saying that he will cut interest rates 3 times. I don't think he'll be able to do that, but he is hoping to cut it 3 times. But next year he will definitely cut it 1.5%. That is, what is 5.5 will become 3.75. And therefore gold will move from 2,200 to 2,600, 2,700. So I'm expecting a 15% increase from 5,800. 700 has already come, 7-8% has already come. So I'm expecting at least another 1,000 rupee rise, minimum of 1,000 rupee rise in gold. But all these drops in gold prices are very transient. அதாவது ரொம்ப குறுகிய நாளுக்கு தான் கோல்டு விழும். Unless mankind finds a substitute for making false gold. முன்னெல்லாம் diamond was very good. They used to say diamonds are forever. But இப்போ lab grown diamondsனு வந்துருச்சு. Even a big expert cannot differentiate between a lab grown diamond and a real diamond. So the value of diamond has collapsed because I can create any amount of diamond. So the ancient science and all the great scientists up to Newton didn't become scientists because they became scientists. They wanted to do science. They wanted to make iron into gold. And so that is called as alchemy. Kepler and Newton were all great alchemists. And finally, we have never found a formula to make iron into gold. And since gold is scarce, very limited amount of gold is available on planet Earth, and there is no use for gold, gold prices will continue to increase. So any fall is short term, but that is a very transient 1 or 2 month. On the long term, I don't think gold will come down to 5,900 again. It will only go up. I think I answered your question to the best of my ability. Okay. There is no right month or there is no right time. நான் உங்கள்கிட்ட பேசணும், ஒரு நாளைக்கு 1 milligram வாங்கினீங்கன்னா you will average it. My pleasure. Very bright. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்துறை. என் பெயர் கண்ணகி. கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் வரவுக்கு மீறி செலவு தான் நிறைய இருக்குது. கடன் வாங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இருக்குது, இன்னும் நிறைய பேருக்கும் இருக்கும். ஆனால் எப்படி ஐயா இந்த கடன் வாங்குதலை தவிர்க்க முடியும்? இப்போ நீங்கள் கடன் வாங்குறது எதுக்காக வாங்குறீங்க? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு செலவு நிறைய இருக்குது. அதுதாங்க ஐயா வரவுக்கு மீறிய செலவுன்னு சொல்லிட்டுங்களா? ஏன்னா நீங்கள் கன்சம்ஷன் பண்ணுறீங்கல்ல, வரவுக்கு மீறி நீங்கள் ஏன் செலவு பண்ணணும்? அப்படி பண்ணாமல் இருக்க முடியல. பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றினாங்களா ஐயா? இப்போ நம்ம பசங்க வந்து 2 இருக்கும், வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்ன்னு இருக்கும். நீட்ஸுங்கிறது உங்களோட தேவைகள், வாண்ட்ஸுங்கிறது உங்களோட ஆசைகள். ஆசைகளை கட்டுப்படுத்திட்டு எது தேவைகளை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா 12th வரைக்கும் வேணால் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும். பசங்க நல்லா ஒழுங்காக படித்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரெகுலராக படித்தாங்கன்னா, ஒரு சுமார் மார்க் வாங்கினாங்கன்னா, எனக்கு 2 பேர் தெரியும். ஒன்று சூர்யா பண்ணுறாரு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சுஜித்துன்னு. நிஜமாகவே வறுமையில் இருக்கிற பசங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் இன் தமிழ்நாட்டில் 1000 குழந்தைங்களுக்கு ஃப்ரீ சீட் வாங்கி தரான். வருஷத்துக்கு 1000 குழந்தைங்களுக்கு ஃப்ரீ சீட்டு. அண்ட் சாதாரண காலேஜ் இல்லை, பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில்
1000 சீட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கான். அதனால் எனக்கு படிப்புக்கு செலவாயிடுச்சு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எங்கள் டைமில் அதெல்லாம் இருக்கலை, உங்கள் டைமில் வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்து ரேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேபி அந்த அரிசி சாப்பிட முடியாத அளவு இருக்கலாம். ஸோ பட் மற்றதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கீங்கன்னா ஈஸியாக ஒரு 25,000-30,000 உங்களால் குடும்பத்தை நடத்திட முடியும். ஆனால் பட் இட் இஸ் வெரி டஃப். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ஈஸி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்கிறேன். பசங்க இருந்தாங்கன்னா 40,000-50,000 ரூபா ஆகும். ஸோ 2 விதமாக பார்க்குறீங்க நீங்கள். நான் சம்பாதிக்கிறது எனக்கு போகிறலன்னா உங்கள் திறமையை வளர்த்துக்கணும். திறமையை வளர்த்துட்டு ஹையர் பொசிஷனுக்கு போகணும். வாட் இட் இண்டிகேட்ஸ் இஸ் உங்களோட தேவைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களோட நீட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களோட ஸ்கில் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. எங்கள் கம்பெனியில் 200 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து நியர்லி 50% உங்களை மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான். நான் திரும்பி என்ன சொல்கிறதுனா, நான் டைரெக்டாக சொல்லாட்டாலும் என் டீம் மூலமாக என்ன சொல்கிறதுனா, உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களோட சம்பளம் ஏறிட்டே போகும். ஸோ இஃப் யூ கீப் உங்களை நீட்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஸ்கில் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் வராது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் மை செல்ஃப். இப்போ தனியாக ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க ஐயா. நம்ம மாமனார் அப்படி எல்லாரையும் பார்த்துக்கணும். ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், திறமையை ஏற்றிக்கணுமா, நம்ம பார்க்கணுங்களா ஐயா? அதான் நான் சொல்கிறேம்மா, திறமையை ஏற்றிக்க வேண்டியதான். திறமையை ஏற்றிக்கிட்டோன்னா இப்போ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ ஹியர். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இன்னும் 2 இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கிறதுனால நான் டியூஷன் சொல்கிறேன். பட் அதர் திங்ஸ் யூ கேன் டூ. இப்போ அமேசானில் உங்களுக்கு தமிழ் நல்லா வருது, நீங்கள் அமேசான் ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணிங்கனாலே ஒரு பேஜுக்கு 1000 ரூபா. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரேட்டு ஒரு பேஜுக்கு 1000 ரூபா இங்கிலீஷ் டு தமிழ். ஏன்னா நான் இப்போ வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் வரும். நாங்கள் தமிழாக்கம் பண்ணணும்னா ஒரு பேஜுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கணும். இல்லாட்டா மாதம் நான் 25,000 ரூபா கொடுத்து ஒரு ஆளை ஃபுல்லாக வச்சுருந்தா தான். இப்போ ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு தான் நான் கொடுக்குறோம். அவருக்கு 20,000 ரூபா 25,000 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு நீங்கள் தமிழாக்கம் பண்ணிங்கனாலே ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும் உங்களால். ஒன்லி திங் இங்கிலீஷில் வி சே லேட்ரல் திங்கிங். இப்படி லேட்ரல் தான் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஹாரிசான்டல் தான் நேராக இப்படி போகிறது, இதுதான் முன்னேற்றம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறது இப்படி போய் இப்படி முன்னேறலாம். நீங்கள் மாற்றி யோசிக்கணும். நீங்கள் ஸோ உங்கள் கேஸில் நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறதோட உங்கள் இன்கமை ஏற்றத்துக்கு என்ன வழின்னு பார்க்கணும். தேங்க்யூ. Good afternoon, sir. I am offering from second B English. My question is simple, sir. As a student, how to save the money, sir? As a student? How do I save? How do I save? If you get a pocket money, don't spend it. Telephone. You don't use cell phones. Use Wi-Fi. College will definitely give you Wi-Fi. Use the college Wi-Fi. There is a Japanese system started by a girl like you in 100 years ago called KK-BOO. You can go and look at it. KK-BOO. ஒரு உமன்ஸ் மேகசீன் எழுதினவங்க கண்டுபிடிச்சது KK-BOOன்னு. ஸோ ஹவு டு யூ சேவ் இஸ், யூ நோ யூ ஆர் கோயிங் டு கெட் மனி ஃப்ரம் யுவர் டேட். ஸோ யூ ரைட் வாட் இஸ் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ், வாட் இஸ் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸ்பென்ஸ், வாட் இஸ் யுவர் half yearly expense, what is your annual expense. We don't write it. Have you prepared a budget in your life? So அப்பா 5,000 ரூபா கொடுக்குறாருன்னா அந்த 5,000 ரூபா எப்படி செலவு பண்ண போகிறேன்னு நீ 1ஆம் தேதியே டிசைட் பண்ணிட்டேன்னு வைங்க. அப்போ அது மாதிரி தான் செலவு பண்ணணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா மணி ஜார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 5,000 ரூபாவை விதவிதமாக ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. சினிமா பார்க்கறதுக்கு ஒரு ஜாரு, ஓடிடிக்கு ஒரு ஜாரு, வைஃபைக்கு ஒரு ஜாரு, அப்படி ட்ரெஸ் வாங்கிறதுக்கு ஒரு ஜாரு, சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஜார். அது 1ஆம் தேதியே அந்த பணத்தை பிரித்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த ஜார் காலி ஆகிடுச்சுன்னா அந்த மாதம் அவ்வளோதான். இந்த ஜார்லேருந்து இன்னொரு ஜார் எடுக்கக்கூடாது. ஸோ கீப் செப்பரேட் மணி ஜார்ஸ், அவ்வளோதான். மை ப்ளஷர். யூ கேன் ஆஸ்க், நோ ப்ராப்ளம். யா சார், சிப் பற்றி யூடியூப்ல ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதில் வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சிப் பண்ணலாம். இவரே கேளுங்க, சொல்லி கொடுப்பார். 500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 250 ரூபா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினர், ஐயா டீன் ஐயா, செக்ரட்டரி ஐயா, பிரின்ஸ்பல் மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்எஸ்கேவி குழுமம் அனைவருக்குமே நன்றிகள். ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி தலைமுறைக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் என் குழந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தான், அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள். தேங்க்யூ. உங்களுடைய வீடியோ பார்த்து அதில் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். இன்னைக்கு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது போல நீங்கள் இன்னைக்கு வரீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதனால் ஒரு பேரண்ட் இன்னைக்கு சுச்சுவேஷனில் சொல்லிக் கொடுத்தா கூட எடுக்க மாட்டாங்க சில பேர். ஆனால் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சேவை தொடரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு ஒரே கொஸ்டின் ஐயா, இப்போ வந்து கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்னொன்று லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எது பெட்டர் ஐயா? கோல்டு தான். கோல்டு. தேங்க்யூ. தேங்க்யூ. Good afternoon, sir. Good afternoon, sir. I am Dr. P. Meenakshi from Commerce Corporate Secretaryship. Sir, I really enjoyed your talk, thoroughly enjoyed, and I came to know many information. So I have no question, but hereafter from today onwards I am following your words. நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 1 milligram தங்கத்தை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ am determined that today onwards I am going to save 1 milligram gold. And you talked about that instant gratification and delayed gratification. Here I will follow instant gratification and say a big thank you to you for your motivational talk. So I thank our secretary, dean and principal for giving us the wonderful opportunity. Thank you very much, sir. Hello sir, I am P. Tiapanya from Maths Department. My question is, in this world we have earned more money in various ways. In which way is correct to earn money? What is ethical and moral is correct. உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நீங்கள் என்ன வழியில் சம்பாதிச்சாலும் தவறே கிடையாது. இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க? எந்த விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நான் ஒரு மன்மோகன் சிங் இல்லைன்னா நான் எக்கனாமிக்ஸே படிச்சிருக்க மாட்டேன். ஒரு வாரன் பஃபெட் இல்லைன்னா நான் ஒரு இன்வெஸ்டிங்கே கற்றுட்டு இருந்திருக்க மாட்டேன். ஒரு சொரோஸ் இல்லைன்னா நான் இன்னும் பெருசாக கற்றுட்டு இருக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் மெனி டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸை நான் நேராக பார்த்தது கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு see a teacher through நேராக பார்த்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிட்டன் வேர்டு, தட் இஸ் அவங்க எழுதின புஸ்தகங்கள், அவங்க பேசின ஸ்பீச், அதிலேருந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் கற்றுக்கணும். இன் ஆல் மை லைஃப் ஆஃப் ஆல் மை டீச்சர்ஸ் I have met only Manmohan Singh for 10 minutes. Neither have I met Warren Buffett, nor have I met George Soros, nor have I met Charlie Munger, who passed away recently. ஸோ அதனால் புக்ஸ் டு டைலாக் வித் த டெட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். மங்கர் இஸ் டெட். பட் நீங்கள் போய் யூடியூப்பில் சார்லி மங்கர்னு டைப் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ வரும். தோஸ் வீடியோஸ் வில் பி தேர் ஃபார் எவர். நேரு இஸ் டெட். But Nehru is a reviled man today. But what is India today is all Nehru. அவரே 2 புஸ்தகம் ஜெயிலில் ரெஃபரன்ஸ் இல்லாமல் எழுதினார், வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் ஒர்க். இப்போ நீங்கள்லாம் ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு தான் எழுதுறீங்க. 2 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புஸ்தகம். இட் வாஸ் ரெக்கமெண்டட் thrice ஃபார் த நோபல் லிட்ரேச்சர்.
ஒரு ரெஃபரன்ஸே இல்லாமல், ரெஃபரன்ஸ்னால் என்ன, ஜெயிலில் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கும்போது கையெழுத்து எழுதின புஸ்தகம் அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் இந்தியாவை உள்வாங்கியிருந்தா அது மாதிரி ஒரு புஸ்தகம் எழுத முடியுங்கிறது. யூ ஹாவ் டு, வென் யூ ரீட் தட் புக், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி வாஸ் இன் ஜெயில், ஹி வாஸ் இன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஒரு தேல் கொட்டுற ஸ்கார்பியனோட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி எழுதியிருப்பார் ஒரு இடத்துல. அதே மாதிரி இன்னொரு புஸ்தகம் எழுதியிருந்தார், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரின்னு. அது வந்து his opinion of what is happening in the world. It may be relevant or not relevant, but how much knowledge a man should have had before computers, before internet, to sit in jail and write those two books. And he was in jail for 18 years when his daughter grew up. There was no way he could have spent time with his daughter. So there is a book called Letters from a Father to a Daughter. இந்த 3 புஸ்தகத்தை நீங்கள் லைப்ரரியில் வாங்கி வைக்கணுங்கிறது நான் ஐ ஃபைனான்ஸ் இட் ஆல்சோ. யூ ஷுட் கீப் 50-20 காப்பீஸ், நாட் ஃபார் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். தேர் இஸ் நத்திங் பொலிட்டிக்கல் இன் தட், பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி பவர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் தெரியாட்டா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கிறது. அவர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹி வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் 17 years. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷுங்கிறத அந்த 3 புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அது. ஃபார் ஸ்டார்டர்ஸ், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் காலேஜில் ஹிந்து பேப்பர் வாங்கினாங்கன்னா டெய்லி ஹிந்து பேப்பர் படிச்சிங்கனாலே ஃபர்கெட் வாட் இஸ் ரிட்டன் தேர், வெதர் இட் இஸ் அலைனிங் வித் யுவர் பாலிட்டிக்ஸ் ஆர் நாட், அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அந்த ஒப்பீனியன் பேஜை படிச்சிங்கனாலே யுவர் இங்கிலீஷ் வில் பி ஃபார் சுப்பீரியர். ஆல் திஸ் இஸ் டு இம்ப்ரூவ் யுவர் கோர் ஸ்கில் இன் இங்கிலீஷ். அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க இல்லையா? அந்த கேள்விக்கு அவர் சார் என்ன சொன்னாரு, காலேஜ் வைஃபை சொன்னாங்க. அதுக்கே அவ்வளோ சிஸ்டம் வைஃபை இருக்கு. Actually, class not and students suggest take your cell phone on children. So I thought Wi-Fi is now when you look into it, you have told me something. I discussed with my principal, HODs, and all that, you know, technology is good, technology is bad. We don't want to misuse. That's why the password is not given. But we'll try to make it facilitate on the promise that you make it good use of. புரியுதா? நீங்கள் ரொம்ப அழகாக நல்லாவே கேட்டீங்க சார் ஸ்பீச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட பேசாத இருக்கணும். இப்போ ஒரே கேள்வி, எனி ஸ்டூடெண்ட் who can give me at least 5 points or 4 points that sir told us, என்னன்னு சொன்னால் 500 rupees பரிசு. ஆக்சுவலி அவங்க கொடுக்குற கேஷ் ப்ரைஸ்க்கும் இந்த 500க்கும் சத்தியமாக நான் வந்து பேசல, அதை முன்னாடி சொல்லிக்கிறேன். நிஜமாலே ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து பேசுவேன். அண்ட் ஒருத்தவங்க வந்து நம்ம படிக்கிற கிரேடில் இருக்கவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் திங்ஸ் கற்றுக்கிட்டா சார் மாதிரி ஆக முடியலனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கேஜ் ஆக முடியும் அப்படின்னா முதல் விஷயம் கம்யூனிகேஷன். அண்ட் இங்கே எல்லாருமே வந்து லேர்னர்ஸ் தான். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹி ரெக்கமெண்டட் அஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். அதுலேயும் ஒரு 2-3 புக்ஸ் வந்து நிறையவே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் லெட்டர்ஸ் ஃப்ரம் டாட்டர். அண்ட் இது இல்லாமல் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் வந்து படிக்க சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 1.
நம்பர் 2 வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கேவ் அ வெரி குட் டாக். லைக் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க வந்து என்ன மாதிரியான கோச் எவ்வளோ மாதிரியான டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஒன் கோட் வாஸ் வெரி ஹார்ட் டச்சிங் தட் கிரேட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்சி அண்ட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ஸ் யூ கேன் பி கிரேட் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பாயிண்ட். அண்ட் த தேர்ட் திங் வந்து ஒரு புக் லைப்ரரி பற்றி சொல்லியிருந்தாங்க, அலெக்சாண்ட்ரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஜிப்ட். அண்ட் ஐ தாட் தட் ஐ யூஸ் டு கோ ஃபார் டிபார்ட்மெண்ட்ரி லைக் இன் சென்னை. மை ஃபாதர் யூஸ் டு என்னை கூட்டிகிட்டு போவார் அங்கே படிக்கிறதுக்கு. பட் அதை விட ஒரு பெரிய லைப்ரரி இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதில் இருக்கிற டிசிப்ளின் புக்ஸ் அண்ட் அதை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்றது ஆக்சுவலி நானும் ஒரு காலத்தில் நல்லா புக் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஐ யூஸ் டு ஸ்டாப் ரீடிங் புக்ஸ். அண்ட் சாரோட இன்ஸ்பிரேஷனல் டாக் கேட்டு திருப்பியும் ஐ வாண்ட் டு ரீஇனிஷியேட் ஹவு டு ஸ்டடி புக்ஸ் டெய்லி பேசிஸில் படிக்கணும்னு இருக்கேன். அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய பேரோட ஸ்பீச் பற்றி சொல்லியிருந்தாரு. இது ஒரு 4th பாயிண்ட். ஸோ அதில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் வந்து பசியோடு இருங்கள், முட்டாளாக இருங்கள், ஏனென்றால் வந்து then only we can able to improve ourselves அப்படின்றத பற்றி ஒரு டாக் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நானும் அவங்களோட டாக்ஸில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு டெட் டாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த சேனலில் கொடுப்பாங்க. அதில் ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஈவன் சார் கொடுத்த நிறைய ஸ்பீச்சஸ் கூட ஐ யூஸ் டு லிசன். ஸோ இட் பி லைக் இன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ அதில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் சார் அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி அச்சீவ் பண்ணவங்களோட தாட்ஸ் அண்ட் அவங்களுடைய கோல்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒபாமா ஸ்பீச் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஹவு ஹி கேவ் இன் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி நானும் வந்து இன் பொலிட்டிக்கல்ஸ் அப்படின்னாலே வந்து கம்ப்ளீட்லி கரப்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆள் தான். அண்ட் எனக்கு ஃபைனான்ஸ் சுத்தமாக வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு மோஸ்ட்லி அந்த பட்ஜெட்டிங் வராது. அண்ட் என்னோடய பட்ஜெட் பிளான் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்பயர் ஆகி நான் போட்டது சார் கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்கிட்டு போட்டது. அவர் யூடியூப் சேனலில் எப்படி ஸ்டாக்ஸ் பண்ணுறது, எப்படி ஹவு டு இன்வெஸ்ட், எஸ்பெஷலி கோல்டுக்கு சார் சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் அது எப்படி பண்ணுறது, முக்கியமாக வந்து உங்களோட மணியை வந்து எப்படி நீங்கள் வந்து அதை கைட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறதுன்றது உங்களுடைய திறமை. பட் சம்பாதிச்ச மணியை நீங்கள் எப்படி சேவ் பண்ணால் அந்த மணி உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றது நான் சாரோட வீடியோஸ் பார்த்து நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன், எஸ்பெஷலி இன் பட்ஜெட்டிங். ஸோ தீஸ் ஆர் த 5 பாயிண்ட்ஸ் விச் ஐ லேர்ன். அண்ட் இதை வர சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் மீட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம் really no sir. Thank you so much sir. Sir, I am great inspiration for you sir. Thank you. உங்களுக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் sir. Thank you so much sir. My pleasure. இந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எவ்வளோ வாய்ஸாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய மெம்பர்ஸோடைய ஸ்பீச்சஸ் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், அதுக்கப்புறமா எப்படி இக்னோரன்ஸில் நம்மளை எப்படி வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும், அப்புறம் இந்திரா நோயோடைய ஸ்பீச் அதெல்லாம் பற்றி சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனோடைய இன்கம்மை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எப்படி லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய 3rd பாயிண்ட். அதுக்கப்புறமா லோன் வாங்காமல் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ கோர் ஸ்கில்ஸ் நம்ம லைக் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா பேசிக் கோடிங் கற்றுக்கிட்டா தான் வந்து ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றதையும் வந்து சார் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த சார் வந்து நம்மளுக்கு பேசுனது ரொம்பவே இன்னைக்கு இந்த பாஸ்ட் 2 ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லுவோம். தேங்க்யூ சார்.